வணக்கம். இப்போ வந்து சின்ன ஒரு மாஸ்க் ஒன்று தைச்சிடலாம் உங்களுக்கு. ஏன்னா மாஸ்க்கு வந்து இப்போது கட்டாயமாகி போச்சு. அதனால் வந்து லென்த்து 6 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு போதும். 6 இன்ச்சு 5 இன்ச்சு சைஸு இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போது 6 இன்ச்சு 5 இன்ச்சு கரெக்டாக ஸ்கொயர் எடுத்துக்கங்க. மேலே ஸ்கேல் அளவு ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு போதும். 1 இன்ச்சு மார்க்கு, மேலே ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுக்கிறேன் பாருங்கள். அப்போ நார்மலாக இல்லாமல் மேல் சைடு வந்து மூக்கு சைடு வந்து கொஞ்சம் ஷேப் வர்ற மாதிரி இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு மேல் சைடு வந்து ஷேப் வர்ற மாதிரி கீழே வந்து பிஏ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மேல் சைடு வி இருக்கும்போது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறது வேண்டி மேல் சைடு மூக்கு சைடு வர்றது ஷேப்பு. இது இங்கிருந்து 1 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வி எடுத்தால் போதும், ரவுண்டு தேவையில்லை. இருந்து கிராஸ் ஒரு 1 இன்ச்சு கிராஸு எடுத்தீங்கன்னா மாஸ்க் போடும்போது டைட் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு வேண்டியது அந்த ஷேப்பு. அது இப்போ வந்து இதில் வந்து 2 துணி இருக்குது, மேலே ஒன்று உள்ளே ஒன்று. லைனிங் துணி மாதிரி துணி வந்து அப்படியே கிராஸாக போட்டிங்கன்னா இழுவை வரும். பார்த்திங்கன்னா 2 துணி. இந்த 2 துணியை வச்சு ஒன்றா தைச்சிக்கலாம். திருப்பி மறுபடியும் நம்ம மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இன்னொரு கலர், இன்னொரு சைடு இன்னொரு கலர், 2 கலர் வர மாதிரி. இது எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். இனோட் பண்ணுறது தான், அதாவது பிசுறு தெரியாமல் இனோட் பண்ணி தைச்சிக்கலாம். அது இது 2 சைடு குதிரையோட தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் தையல், குதிரையோட தையல் போட்டுட்டு ஷேப் எடுத்து நம்ம வெட்டும்போது வந்து மாஸ்க் போட்டால் வந்து டைட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு வேண்டி இப்போது அப்படியே திருப்பிக்குங்க. இது வந்து மேல் சைடு முதல்ல வந்து ஒரு தையல் அடிச்சிடலாம். மேல் சைடு அடிச்சுட்டு சைடில் வந்து சின்ன எலாஸ்டிக்கு கிடைக்கும் கடையில். சின்ன ஒரு எலாஸ்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி எலாஸ்டிக்கு 3 6 இன்ச்சு போதும். அதாவது 6 இன்ச்சு போதும். ஒரு சைடு 6 இன்ச்சு, இன்னொரு சைடு 6 இன்ச்சு போதும். எலாஸ்டிக் வைக்கும்போது கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி 2 பக்கம் கட்டி விட்டுட்டு, அதாவது இனோட் பண்ணுறது தான். அதாவது வந்து உள்ளே ஒரு திருப்புறதுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலத்தில் கேப் போட்டுட்டு அப்படியே அடித்து திருப்பிக்கிறது. ஷேப்பை இங்கிருந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இது நமக்கு இந்த துணி காட்டன் துணியில் நைஸ் துணியில் வந்து இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது வந்து கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து போடும்போது இழுவை வரும். இங்கே வந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் போட்டுங்க. திருப்புறதுக்கு மட்டும் 1.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு ஏதோ ஒரு சைடு, இந்த சைடோ அந்த சைடோ ஒரு 1.5 இன்ச்சு திருப்புறதுக்கு மட்டும் கேப் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கம் எல்லா பக்கம் அடித்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. 1.5 இன்ச்சு கேப் மட்டும் இருக்கும். அந்த கேப்பிலேருந்து அப்படியே திருப்பிக்குங்க. திருப்பும்போது வந்து பிசுறு வெளியில் எங்கேயுமே தெரியாது. ஒரு பக்கம் 2 பக்கம் 2 கலர் இருக்கும். மாற்றி மாற்றி கூட போட்டால் கூட அது ஒரு டிசைனாகவும் இருக்கும். பிசுறு எங்கேயும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் நல்லா வரும். நீங்கள் திருப்பி கரெக்டாக ஊஸ்டிப்பு அந்த ஓப்பன் இருக்கிறத அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ரவுண்டு சுற்றி 4 பக்கம் ஒரு ஊஸ்டிப் போட்டுங்க. ஊஸ்டிப் போடும்போது நல்ல ஃபினிஷிங்கும் வரும். போடும்போது நல்லா அழுத்தம் இருக்காது, நல்லா போடும்போது ஃப்ரீயாக இருக்கும். போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டியது அந்த ஷேப்பு. நம்மளுக்கே வந்து டெய்லரிங் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து ஃபுல்லாக போட்டு கூட வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஷேப் இல்லாமல் எடுக்கும்போது அப்படியே கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கும். ஊஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 கலர் இருக்கும். நீட்டாக இருக்கும், பார்வைக்கு லுக்காகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா திருப்பியும் போட்டுக்கலாம். பிசுறு வெளியில் எங்கேயுமே தெரியாது. ஓகேங்களா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்க் போடுங்க. நம்மளுக்கு மாஸ்க்கு வந்து இப்போ கட்டாயங்கிறதுனால வந்து இப்போ கரெக்டாக 8 ஹவர் வேலை செய்கிறப்போ ஃபுல்லாக போட்டு ஆகணும். அதனால் வந்து இந்த டைப்பில் தைங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.